கர்த்தர் நல்லவராயிருக்கு. மத்தேயு சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வசனம் வாசிக்கும் போதே தெரிகிறது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லுகிறார். இங்க சொல்லும்போது மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவங்க என்ன செய்யணுமா? பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தணுமா. அப்போ நற்கிரியை நாம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியமானது. நற்கிரியை ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் முதலாவது மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பின் அனுபவம் ஆகிய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும். அதற்கு பிறகு அவன் சபையோடு இருந்து வேறுபாட்டின் ஒரு ஜீவியம் செய்யணும். அதோடு கூட அவன் என்ன செய்யணும்னா நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அப்பதான் அவனவன் செய்கைக்கு தக்கதான பலன் கிடைக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவர் வரப்போறாரு. அவர் வரும்போது அவனவன் செய்கைக்கு தக்க பலன் அவங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணுமே செய்யாது இருந்துட்டா நமக்கு ஆண்டவர்கிட்ட எதுவுமே என்ன கிடைக்காதுங்க, கிடைக்காது. அப்போ நான் மனம் திரும்பினேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், நான் சபைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லிக்கொண்டு இருந்தோமானால் நமக்கு ஆசீர்வாதம் குறைவு. ஆனா இந்த அனுபவத்தோட நாம் நற்கிரியைகளை செய்யும் போது, நற்செயல்களை செய்யும் போதுதான் நாம் தேவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அவனுடைய கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு கொடுக்கப்படும். நீ நன்மை செய்தால் அந்த நன்மைக்கு ஏதுவான பலனை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நீ அவருடைய சமூகத்துல போய் நிற்க முடியும். அப்போ இங்க ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நற்கிரியை நீ செய்யணும்பா என்று சொல்றாரு. நற்கிரியை செய்ய வேண்டும், நல்ல செயல்களை செய்யணும். இந்த நற்கிரியை நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமான ஒன்றா இருக்கிறது. நாம் ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், நாம் தெய்வத்தை ஆராதிப்பது உண்மைதான், வேதத்தை வாசிப்பது உண்மைதான், ஜெபிப்பது உண்மைதான். ஆனா நாம நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ பரிசுத்த ஸ்திரீகள் எல்லாம் நற்கிரியைகளினால தங்களை அலங்கரித்துக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறதே நற்கிரியைகளினால அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அப்போ நம்ம இந்த உலக பிரகாரமான ஆடம்பரமான பொருட்களினால, நகைகளினால, விலை உயர்ந்த வஸ்திரங்களினால அலங்கரித்துக் கொள்ளுகிற அலங்காரம் அல்ல, நற்கிரியைகளினாலே தங்களை என்ன பண்ணாங்க, அலங்கரித்துக் கொண்டார்கள் வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாய் நாம் அலங்காரம் செய்ய வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். விரும்புறதுனாலதான் பைபிள்ல எழுதி கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு அதை விட்டுட்டு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவ்வளவு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறது சபை. ஆகவே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க நற்கிரியைகளை செய்யுங்கள், நல்ல கிரியைகளை செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீங்க அப்படியே இருந்துடாதீங்க, நற்கிரியை செய்யுங்க, அநேகருக்கு உதவியா இருங்க, அநேகரை போஷியுங்க, அநேகரை உடுத்துவீங்க, அநேகரை விசாரியுங்க, நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் பிரியமானவர்களே. அப்போ தெய்வத்தினுடைய விருப்பம் என்ன? நீ நற்கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் எபேசியர்ல 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம் எப்படி என்ன செய்யணும்னு சொல்லி அவர் சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரே என்று சொல்லுகிறார். இங்க
முக்கியமான காரியம் என்ன? நற்கிரிகளை செய்கிறதற்கு கிறிஸ்துவுக்குள்ள நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். நற்கிரியை செய்ய நாம் என்ன பண்ணுமா? சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. நமக்கு சுட்டு போட்டாலும் நற்கிரியை செய்கிற பழக்கம் இல்ல. அவங்க திட்டினாங்க, நான் திட்டினேன். அவங்க அடிச்சாங்க, நான் அடிச்சேன். அவங்க கோச்சுக்கிட்டு பேசாம போனாங்க, நான் போனேன். அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கொடுக்கல, நான் கொடுக்கல. அவங்க சபைக்கு வரல, நானும் சபைக்கு வரல. அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, நீயும் போகாத இருப்பியா? அவங்க தேவனை தரிசிக்க மாட்டாங்க, நீயும் தரிசிக்காம இருப்பியா? அப்ப இங்க வரும்போது மாத்திரம் எனக்கு இது வேணும்னு சொல்றல. நல்லா கவனிச்சு பாத்துங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில முன்னே நாம் எப்படி இருந்தோம்? நற்கிரிகளை செய்யல. பொல்லாதவர்களாக, பாவம் செய்கிறவர்களாக, அநியாயம் செய்கிறவர்களாக இருந்தோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்தவர்களாக இருந்த நம்மை நம்ம ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பினால, கிருபையினால ரட்சித்தான். ரட்சித்து இருக்கிறார். அந்த மேல் வசனம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. என்னன்னா, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவன் உங்களை ரட்சித்தார், நம்மை ரட்சித்தார், உண்மைதான். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் நற்கிரிகளை செய்யும்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை சிருஷ்டித்து இருக்கிறார் அல்லவா? ஆகவே நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யுங்க. உங்களால முடிந்த வரைக்கும் செய்யுங்க. அதை அதிகமாக்கி கொண்டே வாங்க. நற்கிரிகளை நாம் செய்யும் போது உண்மையாகவே ஒரு பெரிய சந்தோஷத்தை நாம் காண முடியும். கர்த்தர் நல்லவர்.